வணக்கம். ஆர்எஸ்எஸ் காரன் தொடுத்திருந்த ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை நீட்டிப்பு செய்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். அதாவது ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கை விசாரிப்பதற்கு தடையை மீண்டும் நீட்டித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்பதுதான் செய்தி. ஏன் ஆர்எஸ்எஸ் ராகுலை பார்த்து இந்த அளவிற்கு பயப்படுகிறது? பப்பு என்று சில வருடங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திற்கும் அதற்கு வெளியேயும் சங்கபரிவார கும்பல் ஏளனம் செய்து கொண்டிருந்த மனிதரை பார்த்து இன்றைக்கு அலறிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம் இருக்க முடியும்? முதல்ல ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோவை பாருங்க. बीजेपी आरएसएस वालों को अब मैं अच्छी तरह जानता हूं. इन पर थोड़ा सा दबाव डालो, थोड़ा सा धक्का मारो, डर के भाग जाते हैं ये लोग. जैसे उधर से ट्रंप ने एक इशारा किया, फोन उठाया, कहा मोदी जी क्या कर रहे हो? नरेंद्र सरेंडर, और जी हजूर करके नरेंद्र मोदी जी ने ट्रंप के इशारे का पालन किया. आपको एक समय याद होगा जब फोन कॉल नहीं आया था, 7th फ्लीट आई थी, 71 की लड़ाई में 7th फ्लीट आई थी, हथियार आए थे, एयरक्राफ्ट कैरियर आया था. इंदिरा गांधी जी ने कहा मुझे कुछ जो करना है मैं करूंगी. ये फर्क है, इनका कैरेक्टर है. ये सारे के सारे ऐसे हैं. आजादी के समय से सरेंडर वाली चिट्ठी लिखने की आदत है. एक सेकंड में थोड़ा सा दबाव पड़े, भैया ये लो. हां, तो ये इनका कैरेक्टर है. कांग्रेस पार्टी सरेंडर नहीं होती है. गांधी जी, जवाहरलाल नेहरू, सरदार पटेल, ये सरेंडर वाले लोग नहीं हैं. ये सुपर पावर से लड़ने वाले लोग हैं. சுதந்திர இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் தலைவர்களில் நேருவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் காரர்களை இவ்வளவு நேரடியாக தாக்குகிற ஒரு வலிமை மிகுந்த தலைவர் என்றால் அது ராகுல் காந்தி தான். ஒரு முறை அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால், அல்லது அந்த தேவை நடக்கணும் அப்படின்னா நீங்க ஆர்எஸ்எஸ் தலைமை செயலகத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய உதவி வேண்டும், இல்லைன்னா அது நடக்காது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு ராகுல் காந்தி சொன்ன பதில், என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரையிலும் ஆர்எஸ்எஸ் பக்கம் நான் செல்ல மாட்டேன், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நான் கால் பதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்க. இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன். இப்போ ஒரு வழக்கு, என்ன வழக்கு? 2022 மக்கள் ஒற்றுமை நடைப்பயணம் ஒன்றை ராகுல் காந்தி மேற்கொண்டார் இல்லையா? கன்னியாகுமரியிலிருந்து இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் அந்த நடைப்பயணம் மேற்கொண்டார். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னால் அணிதிரண்டார்கள். அவர் மகாராஷ்டிராவுக்கு போறார். போற இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சவர்கர் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். சவர்கர் மீது என்ன விமர்சனம்? ஆர்எஸ்எஸ் சொல்வதை போல, மோடி சொல்வதை போல, அமித்ஷா சொல்வதை போல கிடையாது சவர்கர். சவர்கர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்கிறார். ஆர்எஸ்எஸ்க்கு பொறுக்குமோ, மோடிக்கு பொறுக்குமோ? உடனடியாக மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது ராகுல் காந்தி மீது. சவர்கரை இவர் அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அந்த வழக்கு விசாரணை அங்கே செல்லுபடியாகல. திரும்ப உடனடியாக என்னன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிறது. உச்ச நீதிமன்றம் சவர்கர் குறித்து ராகுல் பேசிய தொடர்பான சில விஷயங்களை பேசிட்டு அந்த வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு தடை விதித்தார்கள். இதுதான் நடந்தது. ஆனா மீண்டும் என்னன்னா, இந்த தடையை நீங்க நீக்கணும், இது விசாரணை பண்ணணும், ராகுல் காந்தி குற்றவாளி, எப்படி சவர்கரை பேசுவார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரன் மீண்டும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சவர்கர் ஷூ நக்கினார், சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்,
சவர்கர் வந்து இந்திய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அதுல ஈடுபடாம வேற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது சிறு குழந்தைகள் கூட சொல்லுவாங்க. நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சவர்கரை மாதிரி அல்லது சவர்கரை விட கூடுதலாக மிகப்பெரிய அளவில் காந்தியார் வந்து சிறைக்கு சென்றிருக்கிறார், நேரு சிறைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் காந்தியாரும் நேருவும் திடுப்புன்னு விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியை நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு படிக்கும் போது நம்ம பார்த்திருக்கிறோம். அது ஏன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒண்ணு, காந்தியாரும் நேருவும் சிறைக்கு செல்லும் போதெல்லாமே உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கி பிரிட்டிஷாருக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்வைத்தார்கள். பயந்து போன பிரிட்டிஷ் அரசு அவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். ஆனா சவர்கர் சில முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். அவர் சிறைக்கு சென்ற ஒரு நேரத்திலேயாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களாவது சவர்கரை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்களா? ஏன் இந்திய மக்கள் சவர்கருக்கு ஆதரவாக போராடவில்லை? இந்த கேள்விக்கு மோடியோ அமித்ஷாவோ RSS காரனோ பதில் சொல்ல முடியுமா? நான் நம்ம தலைவர் பிரதமர் மோடிட்ட கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? நீங்க தான் நிறைய டிகிரி படிச்சவராச்சே, இல்லாத கல்லூரியில இல்லாத சான்றிதழ் வாங்கியவராச்சே, நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். சரி, உங்ககிட்ட பதில் இருக்காது இல்லையா? நீங்க செய்தியாளர் சந்திப்பு கூட நிகழ்த்தாத ஆள், உலக வரலாற்றிலேயே இத்தனை வருடம் பிரதமராக பதவி வகித்தவர், ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்கிற மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு உண்டு. அதனால நீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போறதில்லை. நீங்க பேசுவீங்க, நாங்க கேட்கணும், அது எங்க தலையெழுத்து. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ சவர்கரை குறித்து சில விஷயங்களை ராகுல் காந்தி பேசுகிறார் என்றால் அது காலத்தினுடைய தேவை. ஒரு செய்தியை சொல்றேன். எம்புரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா வந்தது. RSS அலறிச்சு. RSS பத்திரிகைகள்லாம் பயந்து எழுதுறான். RSS-காரன் எந்த அளவுக்கு பயப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பயந்து அலறி போய் பக்கமா எழுதுறான். இப்ப உடனடியாக என்ன, எம்புரான் படத்துல வந்து தணிக்கை 15 இடங்கள்ல வெட்டு போடணும்னு சொல்றான். ஏன் RSS-காரன் ஏன் பயப்படுறான்? ஏன் மோடி அந்த படத்தை பார்த்து பயப்படுறாரு? காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, 2000 துவக்கத்துல குஜராத்ல ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, 3000க்கும் அதிகமான மக்களை RSS சங்க பரிவார கும்பல்லாம் சேர்ந்து கொலை பண்றோம் இல்லையா? உலகமே மோடிக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்க. உலகமே அதிர்ச்சியா பார்த்தது, என்ன கொடூரமப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. சரியா? இப்ப என்ன, இந்த சம்பவத்தை ஆதாரமாக்கி அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற பேர்ல இந்த படத்துல ஒரு காட்சி இடம்பெறுகிறது. இதை பார்த்ததும் மோடி அலறாரு, RSS அலறுது. இன்னைக்குள்ள தலைமுறைக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. இதை படம் மூலமா காட்டிட்டான். டேய், RSS காரனா இப்படிதான்டா, சங்கினா அவன் இப்படிதான்டா, இவெல்லாம் தொடர்ந்து இருந்தா பெரிய ஆபத்துடா இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு அப்படிங்கிறத அவன் பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டுறான். இப்ப என்ன, அந்த படத்துக்கு 15 இடத்துல வெட்டு வருது. இப்ப சவர்கரை பத்தி போற இடத்துல பூரா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? RSS காரன் சொல்ற மாதிரி, மோடி சொல்ற மாதிரி, சவர்கர் சொல்ற மாதிரி கிடையாது. மோடி அமித்ஷா சொல்ற மாதிரி கிடையாது சவர்கர். சவர்கருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது இல்லையா? இந்திய விடுதலை போராட்டம் மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது, இந்தியாவே பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடும் போது, RSS காரனும் இந்து மகா சபையை சார்ந்தவனும் இங்க இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பலும் RSS ஆரிய பார்ப்பனிய கும்பலும் இங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த போராட்டத்துல பங்கெடுக்காதீங்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது சொல்றதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதை சொல்லித்தானே ஆகணும். அதை இன்னமும் ராகுல் காந்தி சொல்லிக்கொண்டேதான் இருப்பார். இந்திய மக்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு யாரு என்ன பண்ணாலும் அதற்கு தடை போட முடியாது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.